ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தி எக்ஸ் மார்னிங் எபிசோட் 10. அதாவது ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். இப்போ தான் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஃபைனல் எபிசோடு வந்துருச்சு. சரி வாங்க இப்போ ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பி அப்படியே விழுந்தான்ல, அந்த சீனை கட் பண்ணிட்டு எப்பயும் போல் ஃப்ளாஷ்பேக் கிட்ட போகிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்துருப்போம், அவன் வந்து ஏதோ ஒரு கேங்கு கண்டுபிடிக்கிறேன்னு போய் மண்டையெல்லாம் அடிபட்டிருக்கும்ல, அப்படியே ரத்தம் வர வர மயங்கி விழுந்திருப்பான். அவனை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு வரான். ரொம்ப சீரியஸாக இருப்பான் போல். எமர்ஜென்சி ரூமில் இருக்க. அதுக்கப்புறம் அவனை அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. அங்கே வந்து டேம் வந்து பார்க்குறான். பி என்னாச்சுடா உனக்கு? என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். ப்ளீஸ்டா, வேணாண்டா, அமைதியாருடா, நீ எந்திரிடா ப்ளீஸ்டா, இந்த மாதிரி இருக்காதுடான்னு சொல்லி அவன் பாட்டு கத்திட்டு இருக்கா. ஆன்னு ஒரு கத்துறான். அட்டப்பாவி சேர்த்து போயிட்டான்னு நினச்சி டைலாக்காக பேசினா இவன் என்னடா இப்படி இருக்கான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே அவனை பார்க்க, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கடா, அதனால தான் உன்கிட்ட விளையாடலான்னு தோணுச்சுன்னு சொல்ல, அதை அப்படியே கண்ணு முன்னாடி வருது டேமுக்கு. இப்போ கண்ணை திறந்து பார்க்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கே நடந்தது அப்படியே சார் யோசிச்சு வேற பார்க்குறாரு. இவன் ஷூட் பண்ணது கரெக்டாக அங்கே பால் ஷூட் பண்ண அந்த புல்லட்டு நம்ம பியோட முதுகில் பட்டது. ஸோ நீ எப்பயுமே ஹீரோவாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, சரியா? போதும் நீ தூங்குனது, எந்திரி. இதே மாதிரி தூங்கிட்டே இருக்காது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்டா அப்படி பண்ற? எப்பயுமே எனக்கு கவலைப்பட்டுட்டே இருக்கணுமா நான்? நீ இப்படி இருக்க, நான் வேணா வேற ஒருத்தரை பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஷோ அப் பண்ற பாய் ஃப்ரெண்ட் எனக்கு தேவையே இல்லை. பிடிவாதம் இல்லாம, அதாவது கொரட்டை விடாம, ஹீரோ மாதிரி இல்லாம ஒருத்தர் இருந்தா அதுவே எனக்கு போதும். நீ எனக்கு வேண்டாங்கிற மாதிரி அழுதுட்டே டேம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். பட் அப்படியே பி அமைதியா படுத்திருக்கான். அவன் கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை. என்னை விட்டு மட்டும் நீ போயிடாதுடா, போனா அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்கிற மாதிரி அவன் அழுதுட்டே இருக்கான். ப்ளீஸ்டா எந்திரிச்சிருடான்னு சொல்லி அவன் அழுதுட்டே இருக்கான். என்னை விட்டு நீ போகாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ எந்திரிச்சு என்னை பாரு, ப்ளீஸ் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டே இருக்க. லைட்டா சாருக்கு லிப்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு, கண் அப்படியே லைட்டா திறக்கிற மாதிரி இருக்கா. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அப்படியே திரும்பி பார்க்க பூ அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறான். டேப்பி வந்துட்டியாடா, எந்திரிச்சிட்டியாடான்னு சொல்லி கேட்க, அவனை பார்த்து ஒரு செகண்ட் சிரிச்சுட்டு, என் பாய் ஃப்ரெண்டு இவ்வளோ கியூட்டா இருந்தா நான் இந்த மாதிரி தானே பண்ணுவேன். ஸோ அவ்வளோ ஈஸியால யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், சரியா? அப்படிங்கிற மாதிரி பீ சொல்றான். அதை கேட்டுன்னு டேமுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்புறம் பீக்கு டவல் பாத் பண்ணி விட்டுட்டு இருக்கான் டேம். சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், வேணும்னே கையை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் ஏதோ பண்ணிட்டே இருக்க. போதுண்டா, வேணாம், இதுக்கு மேல என்னால முடியல, என்னோட தம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, பாத்துட்டான்னு வேற சொல்லிட்டே இருக்கான் பி. எனக்கு தெரியாதா, அது உன்னோடது கிடையாது, அது என்னோடது. அது என்னோட சின்ன தம்பிடா அப்படின்னு சொல்ல, ஹலோ, சின்ன தம்பிலாம் கிடையாதுன்னு சொல்லி டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கான் டேம். இப்படியே பேசிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா யோங்கு, நூடி, அப்புறம் 3 பேர் அங்க வராங்க. என்னடா நடக்குதுங்க? இப்ப பார்த்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கேன்னு யோங்க சொல்ல, ஆமா நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அப்படியே மூஞ்சி ரெட்டா இருக்கு, ஏசி கொஞ்சம் ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். சரிடா, உனக்கு 2 நியூஸ் வேணும், ஒன்னு குட் இன்னொன்னு பேட், எதை வச்சு சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல, அது வந்து 2மே சொல்லுன்னு சொல்ல. டேய் பேசாமறான்னு சொல்ல. சரி குட் நியூஸை சொல்லுன்னு சொல்ல. குட் நியூஸ் என்னன்னா, அந்த பாலை அரெஸ்ட் பண்ணியாச்சு, பிரச்சனை முடிஞ்சுது. ஆனா ஒரு பேட் நியூஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீ ஆரம்பிக்கிறா. என்னதுன்னு பார்க்க, நீங்க லவ் பண்ணதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் லவ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல. என்ன சொல்ற? ஆமா, ஆல்ரெடி நாங்க அந்த கிளிப்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் போட்டு காட்டணும். ஸோ எல்லாரும் அதை பார்த்துட்டு, உன்ன மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் கண்டிப்பா யாருக்காவது தேவைப்படும், ஸோ இந்த மாதிரி ஒருத்தனை இத்தனை நாள் பார்க்கவே இல்லையேன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நாமினேட் ஆயிருக்கும் உன்னோட வீடியோ, அதாவது பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவார்டுக்கு உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல. அதாவது அவார்ட் கொடுக்குற அந்த நாமினிஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷன் தான் காட்டுறாங்க. பிஏ அங்கே போயிருக்கான். இவன் கூட சேர்ந்து இன்னொரு 3 பேர் அந்த அவார்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிளிப்லாம் அங்கே அப்படியே பிளே ஆகிட்டு இருக்கு. யாருக்கு அவார்ட் கிடைக்க போகுதுன்னு எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தா நம்ம டேம் ஜாலியாக கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் பீ வரான். என்னடா அங்கே போகாமல் இங்கே வந்துட்ட? ஆமாடா, உன்னோட பாய் ஃப்ரெண்டு அவார்டு வாங்குறதுக்காக அங்கே வெயிட் பண்ணுறான். ஆனால் இங்கே ப்ரொடியூசர் ஜாலியாக உட்காந்துருக்கான் பாருன்னு சொல்ல. நாளைக்கு ஒரு ஃபுட்டேஜ் ரெடி பண்ணணும்டா, அதுக்கு தான். சரி, நீ வின் பண்ணியா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நான் இல்லாமல் நீ வின் பண்ண மாட்டேன், அது மட்டும் எனக்கு தெரியும்னு சொல்ல. எல்லாம் ஓகே தான், நீ இல்லாமல் எப்போ நான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பி டேமோட கையை பிடிக்கிறான். டேம் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க. அப்புறம் அங்கே நடந்ததை காட்டுறாங்க. 2 பேரும் ஃபைனலாக அந்த சூப்பரான அந்த சீன் எல்லாத்தையுமே இவங்க ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் இந்த அளவுக்கு அவன் போராடி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காட்ட, அவார்ட் வின் பண்ணது என்னமோ நம்ம பி தான்.
பட் பி கிட்ட அவார்டு கொடுத்தனையும் இந்த அவார்டை நான் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த இடத்துக்கு நான் வருவேனான்னு எனக்கு தெரியல. ஃபுல்லா நான் அப்படியே டவுன் ஆயிட்டேன். எனக்கு இந்த மாதிரி மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னை ஏத்துக்கிட்டதுக்கு, மேனேஜ்மெண்ட் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் மேல இன்னும் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. யாருமே என்னை விட்டு போகவே இல்லை. எல்லாருமே என் கூட தான் இருந்தாங்க. பட் இன்னும் ஒருத்தருக்கு ஸ்பெஷலா நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அவங்க மட்டும் என்னை விட்டு எப்பயுமே போகவே மாட்டாங்க. என் கூடயே இருக்கான். என்னை பத்தி மட்டும் யோசிப்பான். எனக்கு நம்பிக்கை கொடுத்தது அவன் தான். ஸோ இந்த அவார்டை என்னோட ப்ரொடியூசருக்கு தான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ தவான் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் தவானை பற்றி அப்படியே ஃபீலிங்ஸாக சார் பேசிட்டு அந்த அவார்டை அவனுக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன்னு சொல்ல, அதை கேட்டு நீ நல்ல வேலை நான் அங்கே இல்லை, அங்கே இருந்தேன், அப்படியே எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறான். அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு பி அவனை பார்க்குறான். ஏய், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். மறுபடியும் நான் குட் டேக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு. நான் போகவா வேணாமான்னு சொல்லி கேட்க, அது நீ போகலாம், உனக்கு பிடிச்சா போடா, நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லி டேம் சொல்கிறான். பட் நான் என்னோட ப்ரொடியூசர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். ப்ரொடியூசர் இருந்தால் தான் நாங்கள் போவேன்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனை பார்த்துட்டு அப்படியே டேம் சிரிக்கிறான். அப்புறம் 2 பேரும் அப்படியே அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பில் போர்டு, அந்த போர்டு, அதாவது கட் அவுட் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல. ஒருத்தன் என்கிட்ட சொன்னான் அந்த இடத்துல அவன் போட்டோ வரும்னு. ஆமா ஆமா, இன்னொருத்தனும் சொன்னான். அது விளையாட்டாவே போயிடுச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரோட போட்டோஸ் அங்க இருக்கணும். அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலையில எந்திரிச்சதுமே அங்க பார்க்கும்போது அங்க நம்ம 2 பேரோட போட்டோ இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்லன்னு டேம் சொல்றான். அதை கேட்கும்போது பீக் அப்படியே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அவனை பார்த்துட்டே இருக்கான். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லி முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ண போறான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பான் அவன், இந்த மாதிரி முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணா நல்லா இருக்கும்லன்னு. ஸோ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிப்பியா தவான் அப்படின்னு சொல்லி பீ கேட்க, டேமுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு செகண்ட் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க அழுகையா வருது சாருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறான். இவனும் கையில அப்படியே ரிங்க போட ரொம்ப எமோஷனலா இருக்கு அந்த மூமெண்ட். டேம் கண்ணுல தண்ணி வருது. நான் அழுகுறேன் ஆனா அழுகல, கண்ணு வேர்க்குது அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்படியே போய் அவனை ஹக் பண்ணிக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, அதான் ஆல்ரெடி அழுதுட்டில ஒத்துக்கூட அப்படிங்கிற மாதிரி டேம் பார்த்து பீ சொல்றான். பட் இப்ப எண்டிங்க போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா அவ்வளவு ஈஸியெல்லாம் போட மாட்டாங்க, இன்னும் நமக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கு, எல்லாத்தையும் முடிக்கணும்ல அப்படின்னு சொல்லி பீ சொல்றான். இது ஆடியன்ஸ் ஆனா நமக்கு தான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கறதுக்காக டேமும் பியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டேமோட அம்மா கிட்ட. 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி சொல்றதுன்னு புரியல. பயந்து போயிருக்க. என்னடா சொல்லுடான்னு சொல்ல, அம்மா அது வந்து உங்ககிட்ட டேம் பேசுவான்னு சொல்லிட்டு டக்குனு பீ குனிஞ்சுக்கிறான். அது வந்து நான் தான் உங்ககிட்ட சொல்லணும், அது வந்துன்னு சொல்லிட்டு, அம்மா நான் அது இல்லைல்லம்மா, சோசைக்கு கொஞ்சம் வாக்கிங் கூட்டிட்டு போகணும், நான் வேணா போறேன், பீ உங்ககிட்ட பேசி முடிச்சிருவான்னு நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு, பீ நீ பேசிட்டுடா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு டேம் ஓடி போயிட்டான். அட்ட பாவி போறானுங்கிற மாதிரி பதட்டமா இருக்க. அம்மா கிட்ட கேட்கறதுக்கு 2 பேரும் பயந்துக்கிறாங்க. இப்ப அவன் என்கிட்ட ஒண்ணு சொல்ல முடியாம போறானா, அதுக்கான அர்த்தம் அவனும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா சொல்றீங்கிற மாதிரி பீ அவங்கள பாக்குறான். என்கிட்ட சொல்ல தயங்குற விஷயம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும், அதுக்காக தான் இருக்கும்னு சொல்ல, இப்போ நான் என்ன பண்ணால் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும்னு எனக்கு தெரியல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து டேமை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒரு செகண்ட் அம்மா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த சீன் அங்கே கட் பண்ண, கீழே உட்காந்துட்டு இருக்கான் நம்ம டேம் பையன் அந்த பூனை குட்டியை வச்சு. என்னடாச்சு, அம்மா என்ன சொன்னாங்க, ஓகே சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பி அவன்கிட்ட அமைதியாக வந்து உட்காராங்க. அது அம்மா இதை பத்தி யோசிச்சிட்டாங்க. என்ன யோசிச்சிட்டாங்க, நீ ஏன்டா அப்செட்டா இருக்க? ஒன்றும் இல்லடா, நல்லா தான் இருக்கேன். அம்மா என்ன சொன்னாங்க அதை சொல்றான்னு சொல்ல, அம்மா ஓகேன்னு தான் சொன்னாங்க, பட் இன்னும் டேட்டை பற்றி செலக்ட் பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, பட் என்னால் சொல்லாமல் இருக்க முடியலன்னு சொல்லி ஏதோ சொல்கிறான். பட் என்ன சொன்னான்னு கட் பண்ணிட்டாங்க. அடுத்த நைட்டு அம்மா அமைதியாக உட்காந்துருக்க, அம்மா பக்கத்தில் டேம் வந்து அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி உட்காரான். இங்கே பாரு, நான் தனியாகவே தூங்கிப்பேன், நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட போய் தூங்கிப்போன்னு சொல்ல, இல்லைம்மா அவனை பற்றி யோசிக்காதீங்க, இன்னைக்கு நைட் அவங்க கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு இங்கே வந்தேன்னு சொல்லி அப்படியே தோல்ல சாஞ்சிக்கிறான். அம்மாவுக்கு புரியுது அவன் பேசினதை பற்றி. ஒரு செகண்ட் அமைதியா இருக்காங்க. அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைம்மா, இப்போதைக்கு எனக்கு எந்த கல்யாணமும் வேணாம், எனக்கு உங்க கூட இருக்கணும், ஸோ ஆஸ்திரேலியா வரேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு இவங்கிட்ட பி எல்லாம் சொல்லிட்டான்னு. பி உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். பி என்ன சொன்னான்னு, அம்மாவுக்கு பார்வை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணியே ஆகணும், அது ஆஸ்திரேலியால தான் பண்ணணும், பட் அவங்க அதை பத்தி யோசிக்கல, நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல, அதை கேட்டோடனே அப்படியே டேமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அம்மா கிட்ட அதை பத்தி பேசத்தான் வந்திருக்கான்.
ப்ளீஸ்மா இதை பத்தி நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல, இதை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்க எல்லாரும் இருக்காங்க, என்ன பார்த்துப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல. இல்லம்மா உங்களை நான் தான் பார்த்துக்கணும், நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணல, முதல்ல நீங்க சரியாங்க அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இங்க பாருட்டா, நானும் அப்பாவும் எதுக்காக பிரேக்கப் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? அது அப்பா உங்களை ஏமாத்திட்டாரு. இல்ல அது கிடையாது. ஆக்சுவலி ஒர்க்குக்காக நான் அங்கே போயிட்டேன், உன்னையும் கூட்டிட்டு போயிட்டேன். எங்க 2 பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் உன் அப்பா என்னை விட்டுட்டு வேற ஒருத்தர் கிட்ட போனாங்க. அதே மாதிரி உன்னோட லைஃப் ஆயிடக்கூடாது. ஸோ நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் அப்புறம் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். அதுக்கு மேல வெயிட் பண்ண முடியலன்னா உன்னை விட்டு அது பிரிஞ்சு போயிடும். ஸோ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல. அம்மா நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா. இல்ல நான் உன்னோட சந்தோஷமான அந்த நாளை கண்ணில் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அம்மா கொஞ்சம் எமோஷ்னலாக பேச டேமுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அம்மாவை ஹக் பண்ணிக்க, அழுகாத எல்லாமே சரியாயிடுன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ டூன்னு சொல்லி 2 பேரும் எமோஷ்னலாக இருக்காங்க. டேமுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கா, அவனுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. அம்மாக்கு எல்லாம் க்யூர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் போல. பட் அம்மா அவனுக்கு இப்போவே கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட் போயிட்டு இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் அந்த குட் டே அந்த ஷோ தான் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கியே ஏன் அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்து கேட்க, கெஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வெதர் ரிப்போர்ட் சொல்ல, உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பர்சன் வரப்போறாருன்னு சொல்ல, அது வேற யாரும் இல்லை, நம்ம பி தான். பீகாம அதாவது அவனை இந்த இதுல இருந்து தூக்கும் போது அவன் போட்டிருந்த அந்த காஸ்டியூம் தான் அவன் இப்போ போட்டிருக்கான். எதுக்குடா இந்த காஸ்டியூம்னு சொல்லி டேம் கிட்ட கேட்க, இந்த காஸ்டியூம் தான் உனக்கு நல்லா இருக்கும், ஸோ அதனாலன்னு சொல்ல, இவன் பேச போறதெல்லாம் கேட்கறதுக்காக அம்மா அப்படியே ஏர்போர்ட்ல உட்காந்து மொபைல்ல பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கண்ணு லைட்டா மங்கலாகுது. சுத்தமா அவங்களால முடியல, அப்படியே மொபைலை கீழே போட்டாங்க. குனிஞ்சதை எடுக்க கூட முடியல. எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்க டக்குன்னு ஒரு கை வருது. அது வேற யாரும் இல்லை, நம்ம டேம் தான். இந்தாங்கம்மா உங்களை பத்திரமா பார்த்துக்க, என்ன தவிர ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்றான். டேய் நீ எங்கடா இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறான். நீ அங்க போ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷோக்காக நீ ரெடியா இரு, நான் அவங்க கூட இருக்கணும்னு சொல்லி ஹெல்ப் பண்றதுக்காக டேம் இருப்பான். நான் சொல்றது நீ கேக்குறியா, நீ முதல்ல அம்மாவை போய் பாரு, நீ அம்மா கூட இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பத்தி எமோஷனலா அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். நீ அம்மாவை பாத்துக்க, நீ அவங்கள பத்தி கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியும், நான் இப்ப நல்லா இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வெயிட் பண்றேன், கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணுவேன், 3 வருஷமா நான் வெயிட் பண்ணல. ஸோ இப்போ எனக்கு ரீசன் தெரியும், அதனால உனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் நான் வெயிட் பண்ணுவேன், நீ போயிட்டு வான்னு சொல்ல, உடனே அப்படியே டேம்பியா ஹக் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு அவனுக்கு. தேங்க்யூ என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல, இன்னும் நம்ம முடிக்க வேண்டியது நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா கூட நீ போன்னு சொல்ல, அம்மா உங்க லவ் அளவுக்கு என்னோட லவ் இந்த மாதிரி முடியாது, புரிஞ்சுக்கோங்க, எங்க 2 பேருக்கும் புரிதல் இருக்கு, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நிறைய புரிஞ்சுக்கிறோம், வாங்கன்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நியூஸ் பாக்குறாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர் நம்ம சார் பி தானே வெதர் ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் அதை பார்த்துட்டு, பாத்தீங்களா இதனாலதான் நான் லவ் பண்ணேன்னு சொல்ல, வெதர் ரிப்போர்ட்டும் இவனோட அந்த மேட்ரும் அப்படியே லிங்க் ஆற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவனை அனுப்பி வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பீ நின்றுட்டு இருக்கான். யோங் அங்க வரான். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தா பிரியருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குடா, உனக்கு புரியுல, ஒரு டைம் இவனை நான் ரொம்ப தூரமா போனனால தான்டா பிரேக்கப் பண்ணேன்னு சொல்ல, மாத்தி மாத்தி நூடியும் கீயும் ஒன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க வேற சொல்றேன்னா அதை கேட்க கேட்க டென்ஷனா இருக்கு பீக்கு. என்னடா பேசுற, நான் சொல்றது எனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, போதும் ஏன் இப்படி அதை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒன்னு பேசுறீங்க, ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேங்கிற மாதிரி பீ புலம்பிட்டே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இப்ப நம்ம பீ பழைய பீ மாதிரி ஆயிட்டான். அப்படியே நிறைய வாட்ச், அவனுக்கு வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும் போல, சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கான். அவனோட அந்த லிப்பாம் அதை மட்டும் அவன் போட மறக்கல, அதுவும் அவன் வச்சிருக்கான். ஸோ அப்படியே ஹாப்பியா இருக்கு. எக்ஸ் மார்னிங்க்கு போகணும்லன்னு சொல்லிட்டு வேகமா அவனோட ஐடி கார்டு பாட்டில் ஃபோனுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு சார் அப்படியே வந்துட்டே இருக்க, அங்க இவனோட ஃபேன்ஸ் எல்லாருமே அங்க வெயிட் பண்றாங்க. அங்க ஒரு லேடி இந்தாங்கன்னு சொல்லி அவனுக்காக சாக்லேட்ஸ் குக்கீஸ்லாம் கொடுக்க, பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போறான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கு. அவன் உள்ள போறான். ஃபர்ஸ்ட் போகும்போது செம்ம கடுப்பா எல்லாரையும் கத்திட்டே இருப்பான்ல, இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க பண்ண சின்ன சின்ன தப்பை கூட அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரான். நீ பண்ணது ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்றான். அப்புறம் இந்த தப்பு வராம பாத்துக்கோ, சரியா, கான்சென்ட்ரேட் பண்ணனா கரெக்ட் ஆயிரும், ஓகே நெக்ஸ்ட் டைம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி அவன் டோட்டலாவே மாறிட்டான். கோவப்பட்டுட்டே இருந்த பி இப்ப கோவமே இல்லாம ரொம்ப கூலா இருக்கான். எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து இந்த டே பையன் காஃபி குடிச்சிட்டு பிய பத்தி காசி பேசிட்டு இருக்கான். அவன் திரும்ப வந்துட்டான். என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளோட இடத்துக்கு அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா என்ன பத்தி தானே பேசுற, ஆமா ஆமான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பக்கத்துல நிக்கிறான். அடப்பாவி நீன்னு சொல்ல, நான் காஃபி போடத்தாப்பா வந்தேன்,
உனக்கு காஃபி வேணுமான்னு சொல்லி கேட்க அது வந்து டே பாக்குறான். இங்க பாரு இந்த காஃபி உன் கப்பு தானே குடி அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறான். நானும் மூஞ்சில தூக்கி ஊத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இவனுக்கு சுகர்லாம் போட்டு ரெடி பண்ணி அவனே கொடுக்குறான். என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம டே நின்றுட்டு இருக்க. இங்க பாரு அன்னைக்கு நடந்தது என்னோட தப்பு தான், உன்கிட்ட சாரி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நான் அந்த மாதிரி இருந்திருக்க கூடாது, ஐ எம் சாரின்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஓகே பட் நானும் உனக்கு சாரி சொல்லணும்ல, நானும் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒன்று பண்ணிட்டேன்னு சொல்ல, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நமக்குள்ள சண்டை இல்லை ஓகேவான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அப்படி வியூவர்ஸ்க்காக நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறோம்னு சொல்லி காப்பி குடிக்க 10 ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன்டா அதுலன்னு சொல்லி பீ சொல்றான். அட்ட பாவின்னு சொல்லி அவனை பார்க்க விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லி சிரிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம சார் பீ வந்துட்டாரு. வீடியோ காலில் பேசிட்டு இருக்கான், அதாவது டேம் கிட்ட உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்குடான்னு சொல்லி 2 பேரும் எமோஷனலா இருக்காங்க. பி நம்மளோட ஆனிவர்சரி வருதுல்ல, கண்டிப்பா அன்னைக்கு நான் வருவேன்னு சொல்ல, உண்மையா வரையடா ஹாப்பியா இருக்கடான்னு சொல்லி பீ சொல்றான். எனக்காக கிட்டார் பிளே பண்றியா, உனக்கா இல்ல சோசேக்கா? இல்ல இல்ல சோசையோட அப்பாக்கு, ப்ளீஸ் பண்ணுடான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கிட்டார் பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். கியூட்டா ஒரு பாட்டு பாட அந்த பாட்டை கேட்டுட்டு டேமுக்கு அப்படியே கொஞ்சம் ஹாப்பியா ரிலாக்ஸா இருக்கு. அப்படியே அமைதியா அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் இவனோட ஷோக்காக அவன் ஆமை கெட்டப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. நூடி தான் அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப கியூட்டா இருக்கு, பட் இது ரொம்ப நல்லா இருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படிலாம் பண்ற, இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செட்டப் பண்ணிருக்கேன், பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி நீ இருக்கணும்ல அதனாலன்னு சொல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு பீக்கு. 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருது டேம் கிட்ட இருந்து. சாரி என்னால வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு சொல்லி மெசேஜ் பண்றான். அதை பார்த்தனே அப்படியே பீக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபார்கேஸ்ட் பிரின்ஸ் வந்தாச்சு அப்படின்னு சொல்ல, ஆமகேட்ட போட்டுட்டு அப்படியே நியூஸ் வாசிக்கலான்னு வர, ஹாய் உங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்ல போறேன், கண்டிப்பா அதை கேட்டு நீங்க சந்தோஷப்பட போவீங்க. பேபி கிங் வந்து உங்களை பார்க்க போகுதுன்னு சொல்ல, திடீர்னு திரும்பி பார்த்தா மானிட்டர்ல பி வந்து நிக்கிறான். அது நான் தான் இந்த ஷோவோட ப்ரொடியூசர், ஸோ நான் தான் இன்னைக்கு ரிப்போர்ட் சொல்ல போறேன் சரியா. இன்னைக்கு கிளியரான ஸ்கை இருக்கு, ரொம்ப டிஸ்டன்ஸா டிராவல் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆனா இன்னைக்கு என்னோட ட்ரிப்பு நல்லபடியா முடிஞ்சது, நான் வந்துட்டேங்கிற மாதிரி சொல்ல பீக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி ஷாக்கா அப்படியே பார்த்துட்டே இருக்க. பக்கத்துல இன்னொரு டால் வந்து நிக்குது. அப்படியே அவன் தலையில இருக்க அந்த மாஸ்க கழட்டினா அதுக்குள்ள பீ இருக்கான். அடப்பாவி வந்துட்டியாடாங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஆமா உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதனாலதான் உன்னை பார்க்கறதுக்காக வந்துட்டேன், நீ என்னை பிக்கப் பண்ண வர வேணான்னு தோணுச்சு ஸோ வந்துட்டேன்னு சொல்ல, ஆமா என்னோட ஷோட ப்ரொடியூசர் தான் இதெல்லாம் பண்ணாரான்னு சொல்லி ஷாக்கா பீ கேட்குறான். உன்கிட்ட நான் பேசணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் வந்தேன். ஆமாடா மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மண்டையில அடிச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் பி. அதுக்கப்புறம் டேம் உட்காந்து அப்படியே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்றான் ரிங்கு கையில வச்சுட்டு, என்னை கல்யாணம் பண்ணிப்பியா ப்ளீஸ் மிஸ்டர் பி, என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கியூட்டா கேட்குறான். அதை கேட்ட உடனே பீக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அப்படியே கியூட்டா அவன் பக்கத்துல க்ளோஸா போறான். போனதுக்கு அப்புறம் எஸ் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடின்னு சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு. 2 அம்மாவும் அங்க இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஆய் ஆயின்னு சொல்லி ஜாலியா குதிச்சிட்டு இருக்க. அப்படியே ரிங்க போடுறான் பீக்கு டேம். அதுக்கப்புறம் 2 பேரும் கியூட்டா ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியா 2 பேரோட வெட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது போல. அப்படியே ஹாப்பியா இருக்கு. பட் அப்ராட்ல இருந்து ஏன்டா இவ்வளவு குண்டா வந்திருக்கேன்னு சொல்ல, டே நான் குண்டாலாம் இல்லடா ஸ்லிம்மா தாண்டா இருக்கேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் போஸ் கொடுக்க அங்க எல்லாரும் வந்தாச்சு. இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே நோடி கியோங், அங்க 4 பேர் வர. அட பாவிகளை எல்லாரும் பிளான் பண்ணி தான் பண்ணீங்களான்னு சொல்லி பீ கேட்க ஆமான்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா 2 பேரும் இங்க நின்று கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வெட்டிங்கான அந்த செட்டிங்ஸ் எல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு. பீ தான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிருப்பான் போல. ஸோ அவன் கேட்டது எதுவும் வரலன்னு ஒரு பக்கம் டேம் கத்திட்டு இருக்கான். நான் இதாண்டா கேட்டேன், நான் இந்த மாதிரி தாண்டா கேட்டேன், நான் கேட்டது எதுவுமே வரல, சேஞ்சஸ் மட்டும் நடந்தது, மாப்பிள்ளைய மாத்திடுவேன்னு சொல்ல, மிஸ்டர் ப்ரொடியூசர் இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, இதுக்காக நிறைய ரிஹர்சல் எல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்ல, ஏண்டா ரிஹர்சல் எல்லாம் வேற பாக்குறியா, இங்க பாரு இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது, லைஃப் டைம்ல நடக்க போற ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு, அதனால இது பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லி கத்திட்டு வேகமா அந்த பக்கம் போயிட்டான். ஏன்டா அவன் என்ன திட்டாடா போறாங்கிற மாதிரி தானா புலம்பிட்டு அப்படியே பீ அந்த பக்கம் சுத்தி சுத்தி பாக்குறான். ஸோ அங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் ஒரு அளவுக்கு ரொம்ப கியூட்டா அழகா, அதாவது தாய் ட்ரெடிஷ்னல் வெட்டிங் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த மாதிரி வெட்டிங் பார்த்ததில்ல, நான் நிறைய தாய் வெட்டிங் பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான வெட்டிங் பார்க்குறேன். அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஊரில் சீரெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, கையில் ஏதோ வச்சிருக்காங்க, அப்படி ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னலு போதும் போதும்னு சொல்ல வாழை மரம்லாம் வச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் வாழை மரம் கட்டுவோம், இவங்க வாழை மரத்தை கையிலேயே தூக்கிட்டு வராங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு. அங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ரீட்டா அப்படியே சிரிச்சுட்டே வர, ஆப்போசிட்ல பார்த்தா முதல்ல நம்ம
நம்ம பியோட ஃபேமிலி எல்லாரும் ஒரு பக்கம் வராங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டேமோட ஃபேமிலிக்குன்னு அங்க கொஞ்சம் மெம்பர்ஸ்னு ஆப்போசிட்ல எங்க பிங்க் கலரு, அவங்க ஒரு மாதிரி கிரீன் ப்ளூ அந்த மாதிரி மிக்ஸ்ல ஒரு கலர்னு. ஸோ ரொம்ப கியூட்டா அழகா அந்த ட்ரெடிஷ்னல் வெட்டிங் போயிட்டே இருக்கு. அவ்வளோ ஈஸியெல்லாம் ஒன்று போக விட்டுற மாட்டோம் மாப்பிள்ள சார், ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ல கையில கவர் வச்சுட்டு பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வழியை வந்து அவங்க பிளாக் பண்ணுவாங்க, இவங்க பணம் கொடுத்து இல்லை அவங்க கேட்கறத செஞ்சுட்டு அப்படியே போகணும் போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கீயும் நொடி வராங்க. எங்களுக்கு பணம் எல்லாம் வேணாம், உங்க 2 பேரை பத்தி ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கீ சொல்றா. சரி ஓகே கேளுன்னு சொல்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பார்த்த மூவி என்ன மூவி சோட்டஸ் ஹலோ அது ட்ராமா, நாங்கள் கேட்டது சீரீஸ்னு சொல்லி சாரி மூவின்னு சொல்லி அப்படியே டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பட் இவனுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, அவனுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, இவனுக்கு என்ன பிடிக்கும் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு. பட் 2 பேரும் கரெக்டான ஆன்சர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 2 பேருமே சிமிலரான ஆன்சர், ஒரே மாதிரி தான் பண்றாங்க. ஆக்சுவலி அவங்க பண்ணணும்னு பண்ணல, பட் அது வந்து செட் ஆயிடுச்சு 2 பேருக்கும். இப்படியே போயிட்டு இருக்க வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹை நாங்கள் கரெக்டான பதில் சொல்லிட்டோமான்னு சொல்ல இந்தாங்க பணம் தயவு செஞ்சு பிளாக் பண்ணாதீங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு வழியா மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் மீட் பண்ணியாச்சு. அப்படியே ஹாப்பியா இருக்கு. பட் அம்மா 2 அம்மா வரணும்ல, அவங்க 2 பேரும் வழி பிளாக் பண்ற மாதிரி வந்து நின்றுக்கிறாங்க. ஐயோ என்னது இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி 2 பேரும் கேட்க நாங்க அப்ரூவ் கொடுத்தாதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும். சரிம்மா சொல்லுங்க என்ன அப்ரூவ்னு சொல்ல நிறைய இருக்கு, சீக்கிரம் பணம் கொடுத்துருங்க இல்லைன்னா வேற ஒண்ணுன்னு சொல்ல சரி சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி அம்மா 2 பேரும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ இவங்களை எவ்வளவு லவ் பண்ற, நீ எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லுன்னு சொல்ல அதை பத்தி ஸ்டேஜ்ல சொல்லிக்கிறோமேன்னு சொல்ல ஆனா எனக்கு தெரியும் நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி லவ் பத்தி சொல்றாங்க. உடனே பி ஸ்டேஜ் மேல ஏறி போயின்னு நான் டேம் ரொம்ப 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 லவ் பண்றேன்னு சொல்லி கத்தி எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்றான். அதெல்லாம் கேட்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இவங்க மூமெண்ட் எல்லாம் அப்படியே ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. ரூம்குள்ள போய் அம்மா 2 பேரும் மட்டும் வச்சுதான் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி எல்லாரும் முன்னாடி பண்ணிருக்கலாம், அது ஏன் இவங்களுக்கான ட்ரெடிஷ்னலான்னு எனக்கு தெரியல. பட் 2 அம்மா மட்டும் இருக்காங்க, டேமும் பியும் மட்டும் இருக்காங்க. ஸோ இவன் வந்து அவங்க அம்மாட்டையும் அவன் இவங்க அம்மாட்டையும் பர்மிஷன் வாங்குற மாதிரி பண்ணணும். 2 பேர் வந்து மருமகனா ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி அம்மா கிட்ட அந்த ஒரு டிஷ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஷ்ஷை பத்தி டேமுக்கு அம்மா சொல்லி தராங்க, அந்த டிஷ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது பாசமா லவ்வா சமைச்சா அந்த டிஷ் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும், ஒரே மாதிரி இல்லாம வேற வேற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள சண்டை எதுவும் வராது, ஒருத்தர் ஏத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இங்க டேமோட அம்மா அட்வைஸ் பண்றாங்க. 2 அம்மாவும் அவங்களுக்கு ஏத்தபடி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. கொஞ்சம் வளவல கொலன்னு பேசினாங்க. நான் அதை ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருந்தது அவங்க பேசுற டைலாக்ஸ்லாம். அதுக்கப்புறம் 2 பேர் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இதுல நான் பார்த்து ஒரு மாதிரி எனக்கே ஆச்சரியமான ஒரு சீன் என்னன்னா, ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு டேம் வந்து அப்படியே அவன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி படுத்துட்டான். இவனும் அதே மாதிரி ரிங்கு போட்டோடனே அதாவது பியும் வந்து டேம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி படுத்துட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே தாய் ட்ரெடிஷ்னல் வெட்டிங் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு எனக்கு டவுட்டு. நான் அந்த வெட்டிங் பிளானர் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன்ல, அந்த ஸ்டோரியில நான் அந்த கல்யாணத்தை பார்த்தேன். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. மோஸ்ட்லி நான் பார்க்கறது எல்லாமே இந்த கிறிஸ்டியன் வெட்டிங்கா இருக்கும். பட் இந்த வெட்டிங் வந்து எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்பவே சூப்பராகவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா 2 பேரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கல்யாணமும் முடிஞ்சுது. கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே ஜாலியா கார்டனுக்கு வரலான்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அடப்பாவி செட்டிங் எல்லாம் வேஸ்டா போச்சுங்கிற மாதிரி டேமுக்கு டென்ஷன் ஆகுது. ஏண்டா நீ என்னடா பிரின்ஸ் பெரிய பிரின்ஸ் மழை வராதுன்னு சொன்ன, பார்த்தா மழை வந்துருச்சுன்னு சொல்ல ஆமா நான் நினைச்சு பார்க்கல, பட் இது கூட மிஸ்டேக் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி பீ சொல்றான். சரி இப்ப என்ன பண்ணலாம், தாய் ஹவுஸ்லயே உங்க வெட்டிங்கை முடிச்சுக்கலாமான்னு இவங்க கேட்க அதெல்லாம் முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வென்யூ செட்டிங் அப்படிதான் இருக்கணும், நான் ஆசைப்பட்டது, ஸோ நம்ம ஆசைப்பட்டபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஒரு மூவி பார்த்துருப்பாங்க போல அப்படியே மலையில போற மாதிரி. ஸோ அதே மாதிரி மலையிலேயே போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு 2 பேரும் ஆசைப்பட்டுட்டு போலவான்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அப்படியே மலையிலேயே ஓடுறானுங்க. அட பாவிகளை எங்கடா போறீங்கிற மாதிரி எல்லாரும் கத்திட்டு இருக்க ரொம்ப கியூட்டா மேக்கப் கலையாம அந்த மலையில அப்படியே ஓடி வராங்க. இதுக்கப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணுவாங்க எல்லாரும் போலான்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு ஆசைப்பட்ட அத்தனை பேரும் அப்படியே அந்த மலையிலேயே நனைஞ்சு போறாங்க. ரொம்ப கியூட்டா அழகா இருந்தது இந்த சீன். மலையிலேயே உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான அந்த சடங்கு நடக்குது, அதாவது இந்த கல்யாணத்துக்கான சடங்கு. என்னமோ தலையில எல்லாம் பூ மாதிரி வைக்கிறாங்க, கையில ஏதோ சங்குல பால் மாதிரி தெளிக்கிறாங்க, பாலா தண்ணியான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அவங்க செய்ய வேண்டிய அந்த சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த மூமெண்ட். ஸோ அப்படியே எங்களோட வெட்டிங்கோட செகண்ட் பார்ட்டும் இங்க ரொம்ப கியூட்டா அழகா அப்படியே போயிட்டு இருக்கு. 2 பேருக்கும் ஹாப்பியா இருக்கு.
ஃபைனலி மழையும் நின்றுச்சு. ஸோ ஒரு வழியா மழை நின்றுச்சு. இதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிக்கலாமான்னு சொல்ல 2 பேரும் பேசுறதெல்லாம் பேசலாம். சரியா ஒருத்தர் பத்தி ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரீட்டா தான் கூப்பிட 2 பேரும் வராங்க. 2 பேரும் அவங்க மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பி தான் பேச ஆரம்பிக்கிறான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நிறைய ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வச்சேன், பட் மழையில நனைஞ்சு போச்சு. ஸோ இது எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என் மனசுல இருக்கிறத நான் டைரக்டாவே சொல்லிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பி ஆரம்பிக்கிறான். சரி சொல்லுடாங்கிற மாதிரி டேம் அவனை பார்த்துட்டே இருக்கான். நான் சொல்றேன், ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்போம். ஸோ நிறைய இருக்கு எங்களுக்குள்ள மாத்திக்க வேண்டியது. பி எப்பயுமே இப்படிதான் இருப்பான். அவன் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவான், பட் கடைசியில எல்லாத்தையுமே மறந்துடுவான். அவன் ஈஸியா பயந்துருவான். அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் சொல்றான். நான் என்ன அவனுக்காக நிறைய சேஞ்ச் பண்ணிப்பேன், எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ இது இதோட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க லைஃப் ரொம்ப முடிவில்லாம போகக்கூடிய ஒரு லைஃப். ஸோ நிறைய வந்தாலும் சரி, இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. 2 பேரும் ஒன்னாவே எங்க லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களையும் ஒன்னா சேர்ந்து அப்படியே மாத்துவோம். கண்டிப்பா பி என் கூட இருக்கிறனால எல்லாமே நல்லபடியா முடியும்னு சொல்லிட்டான். எமோஷனலா பேசுறான். போது நான் ஓவர் எமோஷனலா பேசுறேங்கிற மாதிரி மயக்க பிடிங்கிட்டு பி பேச ஆரம்பிக்கிறான். நான் என்ன சொல்றதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட எக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். டே விட்ரா, எல்லாமே மாறிடுச்சுடா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பர்சன் என்னோட லைஃப்ல நான் மீட் பண்ணவே மாட்டேன். லைஃப்ல எவ்வளவு மாற்றம் வந்தாலும் சரி, மாறவே மாறாதது நான் உன் மேல வச்சிருக்க லவ் மட்டும்தான் எப்பயுமே அப்படின்னு சொல்லி பி கொஞ்சம் எமோஷனலா பேசுறான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 2 அம்மாவுக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. சரி போதும்டா பேசுனது, கிஸ் பண்ணுங்கடான்னு சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் கிஸ் இல்லாம இருந்த அந்த கல்யாணம் பினிஷ் ஆகாதுல்ல. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் அமைதியா இருங்க, அவங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரீட்டா அங்க பாத்துட்டே இருக்க இதோ பண்றேன்னு சொல்லி மயக்க கொடுத்துட்டு 2 பேரும் கியூட்டா அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும். அதாவது பேரண்ட்ஸ் முன்னாடி கல்யாணத்தன்னைக்கு 2 பேரும் கியூட்டா கிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, கியூட்டா இருக்கு. அந்த மூமெண்ட் அப்படியே ஹாப்பியா போயிட்டு இருக்கு. ஒரு வழியா கல்யாணத்துக்கான எல்லா சடங்குமே முடிஞ்சுது. ஃபைனலி எல்லாம் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்காக அடுத்த பாட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. சீக்கிரம் அந்த பொக்கேவை தூக்கி போடணும்ல, தூக்கி போடுன்னு சொல்ல ஈ கிட்ட பாவா நம்மளும் போலான்னு சொல்ல, எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் பிடிக்கல, எனக்கு சாப்பாடு தான்ப்பா முக்கியம்னு சொல்லி ஈ என்ன மாதிரி ஃபுட்டி போல. ஸோ சாப்பாடு தான் வேணும், எனக்கு சோறு தான் சாமி முக்கியங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்க எல்லா கேர்ள்ஸும் போறாங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீட்டா ஒரு நிமிஷம் இருங்க, நானும் போய் அதில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா ரீட்டாவும் போய் நிற்கிறா. ஸோ அதுக்கப்புறம் பொக்கே தூக்கி போட சீக்கிரம் சீக்கிரம் தூக்கி போடுன்னு சொல்ல தூக்கி போட்ட பொக்கே சாப்பாடு தான் முக்கியம் நின்றுட்டு இருந்த கீயோட கையில அப்படியே வந்து விழுக நூடி அப்படியே கீய ஹக் பண்ணிக்கிறா. வாவ் சூப்பர், அடுத்த கப்பிள்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்ல அட பாதி ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க யோங்க பார்த்து ரீட்டா கேட்க, வாவ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல பேசாம ரெடா லூஸுங்கிற மாதிரி சிரிச்சுட்டே கீ நிக்க ஒரு வழியா இவங்க 2 பேரும் சேர்ந்தாச்சு. ஸோ மேரேஜ்க்கான சடங்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு 2 பேரும் வந்தாச்சு. இன்னைக்கு ஃபுல்லா செம்ம டயர்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடான்னு சொல்லிட்டு பி அப்படியே உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டேம் அவனை பாக்குறான். ஹலோ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னல, பேசாம இருடான்னு சொல்ல நான் ஒண்ணுமே சொல்ல, மழையிலலாம் நினைச்சிட்டேன் குளிக்க தான் போறேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இரு, உண்மையாவே குளிக்க போறியா, ப்ளீஸ் வேண்டாம் குளிக்க வேணாம்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிக்க. ஏன் வேணாங்கிற, அப்போ உன் பக்கத்துல இப்படியே உட்காரணுமா, நான் வேணா அப்படியே இந்த கர்டன்ஸ் ஓபன் பண்ணி அங்க என்ன இருக்குன்னு பாக்கவா, அட பாவி அப்படிங்கிற மாதிரி கர்டன்ஸ் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறான் பி. ஸோ கர்டன்ஸ் மெல்ல மெல்ல ஓபன் ஆகுது. ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருப்பான் போலங்கிற மாதிரி டேம் அங்க என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க ஃபைனலி கர்டன்ஸ் அப்படியே ஃபுல்லா ஓப்பன் ஆக இவங்க 2 பேரோட போட்டோஸ் அங்க போட்டு கங்க்ராச்சுலேஷன் எழுதியிருக்கு. அடப்பாவி, இதை நீதான் பண்ணியா? ஃபேன்ஸ் தான் நமக்காக இதை அரேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லி பி சொல்றான். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உன் கூட சேர்ந்து இதே மாதிரி நம்ம 2 பேரோட போட்டோ பார்க்கணும்னு தானே ஆசைப்பட்டேங்கிற மாதிரி பி அதை பார்த்துட்டே இருக்கான். நம்மளோட கனவு இப்ப நனவாயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்ல 2 பேரு அந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி ஒண்ணு நடக்கணும்னு ஆசைப்பட்டோம், அது இப்ப நடந்துருச்சு இல்லைன்னு சொல்லி பி கொஞ்சம் ஹாப்பியா அதை பார்த்துட்டே இருக்கான். தேங்க்யூ, என்னோட லைஃப்ல திரும்ப வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி நான் மறக்கல அப்படின்னு சொல்லி அப்படியே ஹாப்பியா அவனை பார்த்துட்டே இருக்கான்ட்ட. அதாவது சாரி தேங்க்யூ, நீ என்ன மறக்காம இருந்தில்ல அதுக்காக அப்படின்னு சொல்லி டேம் சொல்லியிருப்பான். ஸோ புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல நான் எதிர்பார்த்ததை விட என்னோட லைஃப் ரொம்ப வேற மாதிரி இருக்கு, இந்த போட்டோஸ்ல நம்ம 2 பேரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி பேசிட்டே இருக்க அந்த சீன் அப்படியே கட் பண்ணி
சீரீஸை முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஃபைனலி 2 பேரோட வெட்டிங்கை ரிஜிஸ்டர் பண்ணணும்ல, அதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. ஸோ விட்னஸ் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி 2 பேர்கிட்ட கேட்க, இதோ நாங்க இருக்கோம்னு சொல்லி யோங்கு நூடி கீனு 3 பேர் வராங்க. வந்தாச்சான்னு சொல்ல, எங்களுக்கு 2 விட்னஸ் மட்டும் இருந்தா போதுன்னு சொல்ல, ஹலோ நான் தான் ஃபேனு, ஃபர்ஸ்ட் ஃபேனு, அதனால நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி நூடி சொல்றா. சரி ஓகே, அவங்க 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்தி வச்சது நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி யோங்க சொல்றான். அது ஐடி கார்டு கொடுந்தியா அப்படின்னு கீ கேக்குறா இவங்க கிட்ட. என்னது ஐடி கார்டு வேணுமா? ஆமா. ஐயோ என்கிட்ட இல்லையேன்னு சொல்ல, அப்ப நான் தான் சைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டா அவளும். சரி ஓகேன்னு சொல்லி 2 பேரும் சைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பி சைன் பண்ணிட்டு, இங்க பாருடா நல்லா யோசிக்கடா, ஒரே ஒரு டைம் நீ சைன் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் எதையுமே உன்னால மாத்த முடியாதுன்னு சொல்ல, ஓவரா பேசாதடா, எப்பயுமே நான் மாறவே மாட்டேன்னு சொல்லி பி அவனை பார்த்து சிரிக்க, ஃபைனலி அவனும் சைன் பண்ணிட்டான். 2 பேரும் அவங்களோட வெட்டிங்க அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கீயும் நொடியும் சைன் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபைனலி ஒரு வழியா உங்களோட கல்யாணத்துக்கான அந்த அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சு, இன்னான்னு சொல்லி மேரேஜ் சர்டிபிகேட்டை கொடுத்துட்டாங்க. வாங்கினோடனே 2 பேருக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அதை பார்த்தோன்னே கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லி அவரு விஷ் பண்ண, ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிச்சுல, எல்லாம் முடிஞ்சிச்சா, இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது சரியான்னு சொல்லி பி சொல்றான். சரி ஓகே, இதுக்கப்புறம் மேலே போய் போட்டோஸ் எடுத்துக்கலாம், மேலே ரொம்ப நல்லா இருந்தது வாங்கன்னு சொல்லி 2 பேரும் ஓடுறாளுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்க 3 பேரும் போக, அப்புறம் இதெல்லாம் மெமரிஸ்ல சேவ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா அழகா 4 பேரும் சேர்ந்து, சரி 5 பேரும் சேர்ந்து போட்டோஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கியூட்டான ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி இங்க முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா மூமெண்ட்டுமே அப்படியே கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல உன் பார்ட்னர் வந்துட்டான்னு சொல்லி அந்த டீச்சர் சொன்னது, டேம் அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்தது, 2 பேருக்கு இடையில நடந்த குட்டி குட்டி மூமெண்ட், ரொமான்டிக் மூமெண்ட்னு சொல்லி எல்லாமே அங்க வந்தது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதெல்லாம் திரும்ப பாக்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான சீரீஸ், ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கப்பல்ஸ். அதாவது பிஎல்க்கு முதல்ல புள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்ச கப்பல்ஸே இவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சோட்டஸ் அவ்வளோ ஒரு சூப்பரான சீரீஸ், என்னோட ஃபேவரட் சீரீஸும் கூட. ஸோ அதே மாதிரி இந்த சீரீஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மைல்டான லவ் ஸ்டோரி. நிறைய பேருக்கு இது பிடிக்கல, பட் எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த சீரீஸை மிஸ் பண்ணுவேங்கிறது மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.